அரிமளம் கோடக்கநல்லூர் சுந்தர சுவாமிகள் அதிஷ்டானம். கோடக்கநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்னும் மகான் 1831 வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமையன்று அனுச நட்சத்திரம் ரிஷப லக்னத்தில் அமாவாசை நாளில் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் யக்ஞேஸ்வர சாஸ்திரிகள் காமாட்சியம்பாள் தம்பதியின் இளைய மகனாக அவதரித்தார். சுந்தர சுவாமிகள் ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அவர்களின் பெண்வழி சந்ததியில் ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் அவதரித்தவர் ஆவார். சுந்தர சுவாமிகளுக்கு 5 வயதில் அட்சர அபியாசமும் 7 வயதில் உபநயனமும் நடைபெற்றது. பத்தமடையைச் சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ண கனபாடிகளிடம் வேத அத்தியாயனம் பயின்ற சுந்தர சுவாமிகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். இவரது திறனை கண்டு வியந்து மகிழ்ந்த அந்த ஊர்க்காரர்கள் பெருமையுடன் இவன் ஒரு தெய்வீக பிறவி, இப்படி ஒரு பிள்ளை நம் ஊரில் வளருவதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டனராம். சிவபூஜை செய்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட சுந்தர சுவாமிகள் தினமும் 1,00,000 முறை பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து வந்தார். நடைச்சாணியில் விஸ்வேஸ்வர சாஸ்திரிகள் என்பவரிடம் மந்திர உபதேசம் பெற்று குருவாகவும் ஏற்றார். பல திருத்தலங்களை ஏராளமான சீடர்களுடன் தரிசித்தார். செல்லும் இடமெல்லாம் புராண இதிகாச உபன்யாசங்களின் மூலம் சிவ பக்தியை வளர்த்தார். மந்திர பலத்தாலும் பக்தியாலும் பல அரிய காரியங்களை செய்தார். பத்தமடையில் ஒரு சமயம் யக்ஞேஸ்வரன் என்கின்ற 5 வயது குழந்தை வாய்க்காலில் தவறி விழுந்து இறந்து போனது. அந்த குழந்தையின் குடும்பமே துயரில் ஆழ்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த சுந்தர சுவாமிகள் குழந்தையின் சடலத்தின் மீது மந்திர ஜலம் தெளித்து நெற்றியில் விபூதி பூசி சில ஸ்லோகங்களை கூறி சிவபிரானை துதிக்க அக்குழந்தை தூங்கி எழுவது போல் விழித்து எழுந்தது. இதனை கண்ட அக்குழந்தையின் பெற்றோர்கள் வணங்கி புகழ்ந்து கொண்டாடினர். இப்படி பல அருட்செயல்களை நடத்திய சுவாமிகள் கோடக்கநல்லூர் தாமிரபரணி கரையோரத்தில் நெடுவென்று வளர்ந்திருக்கும் நாணல் புதர்களுக்குள் சென்று நிஷ்டையில் ஆழ்ந்திருப்பார். அவரது பக்தர்கள் நாணல் புதர்கள் இடையே தேடி சென்று உணவு அளிப்பர். ஒரு நாள் அன்ன ஆகாரம் எதுவும் இன்றி சுவாமிகள் நிஷ்டையில் இருக்கும்போது தன் பக்தனின் பசியை பொறுக்காத சிவபெருமான் அந்தனர் வடிவில் அன்ன பாத்திரத்துடன் தோன்றி சுவாமிகளின் பசியாற்றி சுந்தர சுவாமிகளுக்கு தரிசனம் தந்து அருளியுள்ளார். சுந்தர சுவாமிகள் தன் வாழ்நாளில் 22 கும்பாபிஷேகங்களை நடத்தி வைத்திருக்கிறார். அவர் நடத்திய முதல் கும்பாபிஷேகம் தான் சித்தியடைந்த அரிமளத்தில் இருக்கும் கோவில். இறுதியில் நடத்திய கும்பாபிஷேகம் அவர் அவதரித்த கங்கை கொண்டானில் உள்ள கோவில். சுவாமிகள் தனது காலகட்டத்தில் இறுதி காலங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரிமளத்தில் இருந்து வந்து இப்பகுதி மக்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார். பின்னர் தான் சமாதி அடையும் நாள் நெருங்கிவிட்டதை தமது சீடர்களிடம் தெரிவித்தார். வெகுதான்ய வருஷம் கிபி 1878ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை கிருஷ்ணபட்சம் தசமி என்று தமது மெய்யன்பர்கள் பலர் சூழ்ந்திருக்க அவர்களை அனுகிரகித்துவிட்டு தாம் வைத்திருந்த நர்மதா பானலிங்கத்தை தமது அடியார்களிடம் கொடுத்து இது எங்கே பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அவ்விடத்தில் சிவபெருமானின் சாநித்தியம் பரிபூரணமாய் இருக்கும், அங்கு தவம் இயற்றுபவர்களுக்கு விரைவில் இஷ்டபலன் கிட்டும் என்று அருளி பிரம்மஸ்வரூபத்தில் கலந்தார். இப்படி பல புகழ்களை பெற்ற அரிமளத்தில்தான் சுந்தர சுவாமிகள் ஜீவசமாதியானார். சுந்தர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த அதிஷ்டானம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு நாம் புதுப்பட்டியில் இருந்து புதுக்கோட்டை செல்கின்ற சாலையில் அரிமளத்தில் உள்ளது. கோவிலில் வாரந்தோறும் வியாழக்கிழமை சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் தாங்கள் மனதில் நினைத்ததை பிரார்த்தித்து தியானம் செய்து வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. வரங்கள் பல தருவதற்கு சந்தான லட்சுமியே தான் வருவாய் இது சமயம். சந்தான லட்சுமியே தான் வருவாய் இது சமயம். அரணங்கே உன்னை தொழுதால் புற
நீக்கும் மரணங்கை உனை தொழுதால் காணும் ஒரு போகம் எல்லாம் காசினியில் கிடைக்கும் என்பார். காணும் ஒரு போகமெல்லாம் காசியில் கிடைக்கும் என்பார். தேடி இருக்கும் கவி உரைத்தேன் தேர்ந்த கஜலட்சுமியே, இந்த கஜலட்சுமியே, வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம். வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம். ஆமா இது பண்ண முடியும்.